இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்க்கிள் ஷேப்ல ஒரு கிரவுண்ட் இருக்கான். அதோட டயாமீட்டர் வந்து 20 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு சைடு வந்து P அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு சைட Q அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க சர்க்கம்ஃபரன்ஸ் மேலேயே ஒரு கம்பம், ஒரு போல ஒண்ண நடுறாங்க. ஓகேவா? நம்ம இங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இதான் வந்து ஆர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இங்கதான் வந்து போல இன்சர்ட் பண்றாங்க. ஓகேவா? இங்க இருந்து ஒரு லைன் வரைகிறாங்க, இங்க இருந்து ஒரு லைன் வரைகிறாங்க. ஸோ ரெண்டு லைனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து 4 வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. இது எக்ஸ், இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சோம்னா இதை வந்து நம்ம என்ன வைக்கலாம், எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு வைக்கலாம். ஓகேவா? ஸோ சர்க்குலர் ஷேப்ல ஒரு கிரவுண்ட் இருக்கு, அதோட டயாமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா 20 மீட்டர். ஆர் அப்படின்னு சொல்லி சர்க்கம்ஃபரன்ஸ் மேலேயே ஒரு போல் ஊன்றாங்க. அதுக்கு P இருந்து ஆருக்கு போறோம், ஆர்ல இருந்து Qக்கு வரும். இந்த ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ன எக்ஸ்ன்னு வச்சுட்டோம், ஒன்ன எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உண்மையிலே இப்படி வர பாசிபிள் இருக்கா? அப்படி பாசிபிள் இருந்தா PQ ஆருக்கு என்ன தூரம், ஆருக்கும் Qக்கும் என்ன தூரம் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டயாமீட்டர் இருக்குல்ல, டயாமீட்டர்ல ரெண்டு இருக்கு. ஓகேவா? சர்க்கம்ஃபரன்ஸ் மேல ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ரெண்டு எண்ட்லயும் போகக்கூடிய லைன் வந்து கரெக்டா அந்த பாயிண்ட் டச் பண்ணுச்சு அப்படின்னா அத ஆங்கிள் ஆஃப் செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்றோம். அது கண்டிப்பா 90 டிகிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எவ்வளவு டிகிரி? 90 டிகிரி. டயாமீட்டர்ல ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ரெண்டு பாயிண்ட்டும் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை போய் டச் மீட் பண்ணுச்சு அப்படின்னா அதை ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்றோம். அது கண்டிப்பா 90 டிகிரியா இருக்கும். ஸோ இது பார்க்க ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே நம்ம பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்க, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? 20. அது மட்டும் ஒரு சைடு இருக்கும். மற்ற ரெண்டு சைடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். பிதாகரஸ் தியரத்தை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணியிருக்கேன். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் பாருங்க, அதை ஒரு சைடு எழுதணும். ஓகேவா? ஸோ அதை ஸ்கொயர் பண்ணி ஒரு சைடு எழுதணும். ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணணும். ஸோ 20 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 400 எக்ஸ் ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்றேன். a square b square minus 2ab 8x 400 equal to 2x square minus 8x plus 16. எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். 2x square minus 8x plus 16 minus 400 equal to 0. 2x square minus 8x இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 384 வரும், ஈக்குவல் டு 0. எல்லாமே வந்து 2 டேபிள்ல வர மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 192 ஈக்குவல் டு 0. ஓகேவா? x square minus 4x minus 192 equal to 0. இது பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 192 பிளஸ் சென்டர் என்ன இருக்கு? -4 இருக்கு. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா மைனஸ் 192 வரணும். அதை ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு -4 வரணும். நான் வந்து 1612 அப்படின்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் வரனால இதுல -16 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா?
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -192 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு -4 வரும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. எக்ஸ் -16 எக்ஸ் + 12 = 0. இது வந்து ரெண்டுக்குமே வரும். எக்ஸ் -16 = 0, எக்ஸ் = 16 அப்படின்னு கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் + 12 = 0, எக்ஸ் = -12 அப்படின்னு கிடைக்கிது. மைனஸ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 16 கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கான்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. எஸ், இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? போல் ஃப்ரம் கேட் பி ஈக்குவல் டு, அதை நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ என்னது? 16. கொஸ்டின் எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர். போல் ஃப்ரம் கேட் கியூ, அதை நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ் -4 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ 16 - 4 12 மீட்டர். ஸோ இதான் இந்த சம்முக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.